வணக்கம். இரவோடு இரவாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல். காலையில் எழுந்து பார்த்து அதிர்ந்து போன ஆளுநர் ஆர். ரவி அவர்கள். அப்படி இரவோடு இரவாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டசபையில் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர்களுடன் தொடங்க வேண்டும் என்பது மரபு. அதன்படி இந்த ஆண்டிற்கான கூட்டத்தொடர் ஜனவரி 6ஆம் தேதியான நேற்று நடைபெற்றது. இதற்காக ஆளுநர் ஆர். ரவி அவர்களை முறைப்படி நேரில் சென்று சந்தித்து சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த நிலையில் நேற்று காலை 9:30 மணிக்கு சட்டசபைக்கு வருகை தந்த ஆளுநர் ஆர். ரவி அவர்களை தமிழ்நாடு சட்டசபை சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வரவேற்றார். அப்போது சபை நிகழ்வுகள் நேரலை செய்யப்படாத நிலையில் தொடர்ந்து சில நிமிடங்களிலேயே அவையை விட்டு ஆளுநர் ஆர். ரவி அவர்கள் வெளியேறினார். இது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. அதாவது அவையில் தமிழ் தாய் வாழ்த்து பாடியவுடன் தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும் என ஆளுநர் ஆர். ரவி அவர்கள் கூறியதாகவும், இது தொடர்பாக சபாநாயகர் முதலமைச்சரிடம் கூறியும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததால் வேதனையுடன் ஆளுநர் ஆர். ரவி அவர்கள் வெளியேறியதாக சென்னை ராஜ்பவன் விளக்கமளித்திருந்தது. 2025ஆம் ஆண்டின் முதல் கூட்டத்தொடரையே ஆளுநர் புறக்கணித்தது அரசியலில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. கடந்த ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டும் ஆளுநர்கள் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து ஆளுநருக்கு திமுக, காங்கிரஸ் கட்சிகள் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் இதற்கு கண்டனம் தெரிவித்த நிலையில் இன்றைய தினம் ஆளுநரை கண்டித்து தமிழகத்தில் திமுக சார்பாக போராட்டமும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஒரே நாள் இரவில் சென்னையில் ஆளுநர் மற்றும் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து கெட் அவுட் ரவி என்ற ஹேஷ்டேக் உடன் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. அந்த போஸ்டரில் தமிழக சட்டமன்றத்தின் பின்னணியில் ஆளுநரும் எடப்பாடி பழனிசாமியும் பேசிக்கொள்வது போலவும் அண்ணாமலை ஒளிந்திருந்து பார்ப்பது போலவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் அத்துமீறும் ஆளுநர், அவரை காப்பாற்றும் அதிமுக பாஜக கள்ளக்கூட்டணி என்றும், சார் நான் கோஷம் போடுற மாதிரி போடுறேன், நீங்க நேக்கா வெளியே போயிடுங்க என எடப்பாடி பழனிசாமி சொல்வது போலவும், சூப்பர்யா நீதாயா உண்மையான விசுவாசி என ஆளுநர் சொல்வது போலவும் இருக்கும் அந்த போஸ்டர்கள் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஒட்டப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் இன்று போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சென்னையில் ஒட்டப்பட்டிருக்கும் இந்த போஸ்டர்கள் அதிக கவனம் பெற்று வருகின்றன. குறிப்பாக சொல்லி வைத்தார் போல் ஒரே மாதிரியான போஸ்டர்கள் சைதாப்பேட்டை, கிண்டி, நுங்கம்பாக்கம் என சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த போஸ்டரை திமுகவினரும் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாக்கி வருகின்றனர். இரவு இரவாக ஒட்டப்பட்ட இந்த போஸ்டர்களால் ஆளுநர் ஆர். ரவி, எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை ஆகியோர் அதிர்ந்து போயுள்ளனர். சென்னை முழுவதும் திமுக சார்பில் கெட் அவுட் ரவி, அத்துமீறும் ஆளுநர், காப்பாற்றும் அதிமுக பாஜக என போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.